ஹாய் கேஸ். போன வீடியோவில் நம்ம இஃப் அண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து ஒன்லி ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணால் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ போன வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பைத்தானில் எல்இஃப் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எல்இஃபில் என்ன பண்ணால் நம்மளுக்கு வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இஃப்பில் ஒரு கண்டிஷன் கொடுப்போம். ஸோ அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்து எல்இஃப் அதில் ஒரு கண்டிஷன் கொடுப்போம். ஸோ அந்த கண்டிஷனும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்து எல்இஃப். ஸோ இப்படி நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டே வரலாம். ஸோ கடைசியாக நம்ம எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இன்புட் வேல்யூ கொடுப்போம். அப்புறம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது இஃப் ஸ்டேட்மெண்ட் தான். அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருக்கிற பிளாக் ஆஃப் கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஒருவேளை இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது அடுத்து வந்து உடனே எல்ஸுக்கு போகாது. அதுக்கு பதிலாக எல்இஃப். இந்த எல்இஃப்னா என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் எல்ஸ் அண்ட் இஃப். ஸோ அதை தான் வந்து நம்ம எல்இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இஃப்பில் கொடுக்குற கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது அது வந்து எல்இஃப். ஸோ ஃபர்ஸ்ட் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த எல்இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருக்கிற கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை அதுவும் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடுத்த எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் போகும். ஸோ இப்படி நம்மளுக்கு மல்டிபிள் நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டே போகலாம். கடைசியாக நம்ம கொடுக்குற எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இல்லை, இஃப்லேயும் இல்லை எல்இஃப்லேயும் கொடுக்குற எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இல்லை அப்படின்னா நம்ம கடைசியாக எல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இல்லைன்னா ஸோ அது ஆப்வியஸாக எல் ஸ்டேட்மெண்ட்டில் போய் அதில் இருக்கிற கோடு வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இஃப், எல்இஃப் அண்ட் எல்ஸ் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு நம்பர் வந்து ஆட் நம்பரா இல்லை ஈவன் நம்பரான்னு செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று பாசிட்டிவ் நம்பர் இல்லை நெகட்டிவ் நம்பர். ஸோ நம்ம இஃப் அண்ட் எல்ஸ் யூஸ் பண்ணோம்னா பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ். ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மூணாவதாக இருக்கிறது தான் 0. ஸோ இது வந்து பாசிட்டிவ்லேயும் வராது, நெகட்டிவ்லேயும் வராது. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்டிஷன் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எல்இஃப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஒரு இன்டீஜர் இன்புட் எடுத்துக்கலாம். ஸோ நம் ஈக்குவல் டு இன்ட் ஆப் இன்ட் என்டர் த நம்பர். ஸோ நம்ம யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்டீஜர் டைப் ஆஃப் நம்பரை நம்ம இன்புட்டாக எடுத்துட்டோம். இப்போ வந்து அது பாசிட்டிவாக, நெகட்டிவாக இல்லை 0வான்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இஃப் ஒரு பாசிட்டிவ் நம்பர்னால் என்னென்னா அது வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் நம்ம வந்து அதை பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இஃப் நம் கிரேட்டர் தென் 0 தென் பிரிண்ட் பாசிட்டிவ் நம்பர். ஸோ இதுவே அந்த நம்பர் வந்து லெஸர் தென் 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெஸர் தென் 0வாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து எல்இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்இஃப் ஏன்னா நம்ம அடுத்ததாக எல்ஸில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். அது என்ன 0வாக இருந்தால் என்னென்னு. ஸோ எல்இஃப்ல என்ன கொடுக்க போகிறோம்னா நம்பர் இஸ் லெஸர் தென் 0. ஸோ பிரிண்ட் நெகட்டிவ் நம்பர். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு நம்பர் பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவான்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டுமே இல்லை, ஒரு நம்பர் பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 0வாக தான் இருக்கணும். ஸோ அதை வந்து நம்ம எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துக்கலாம். எல்ஸ். ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு நம்பர் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு நம்பர் பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் இல்லைன்னா அப்வியஸாக அது வந்து ஒரு 0வாக தான் இருக்க முடியும். ஸோ பிரிண்ட் இல்லை உங்களுக்கு வேணும்னாலும் நம்பர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ
நம்பர் இஸ் 0. ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ என்னன்னா ஸோ ஒரு எரர் காமிக்குது. என்னன்னா இன்வேலிட் லிட்ரல் ஃபார் இன்ட் வித் பேஸ் 10 என்டர் த நம்பர். ஸோ இது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இன்புட்டுன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இன்ட்டுன்னு தவறுதலாக கொடுத்துட்டேன். ஸோ நம்ம அவசரமாக கோடிங் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வரும். ஸோ அந்த எரர் வந்து நீங்கள் என்னன்னு பார்த்து உங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஸோ இன்வேலிட் லிட்ரல். ஸோ லிட்ரல் அப்படிங்கும்போது இன்டீஜர், அதாவது ஒரு என்டர் த நம்பர்னு ஒரு நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல இன்டீஜர் அப்படிங்கிறது ஒரு இன்வேலிட் லிட்ரல் அப்படின்னு காட்டுது. ஏன்னா நம்ம 2 இடத்துல இன்ட்டுன்னு கொடுத்ததுனால, ஒரு தடவை இன்ட்டுன்னு கொடுத்துருந்தா ஓகே அது அக்செப்ட் ஆகிருக்கும். ஸோ 2 தடவை இன்ட்டுன்னு கொடுத்ததுனால இன்வேலிட்னு காமிக்குது. ஸோ இப்போ நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் ஒரு 34ன்னு ஒரு நம்பர் பார்த்துக்கலாம். ஸோ பாசிட்டிவ் நம்பர். ஸோ இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். நம்பர் வந்து -23ன்னு கொடுக்கலாம். ஸோ நெகட்டிவ் நம்பர். ஸோ இப்போ நம்ம 0ன்னு கொடுத்தோம்னா 0ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த எல்இஃப் ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த இஃப் எல்இஃப் எல்செல்லாம் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேஷன் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அடிஷன், சப்ராக்ஷன் நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் நம்ம கண்டிஷன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் யூசர்கிட்ட இருந்து என்ன பண்ணுறதை இன்புட்டை வாங்கிக்கலாம். ஸோ ஆப்ரேட்டர். ஸோ ஓபின்னா ஆப்ரேட்டர். ஸோ ஒரு இன்புட் வாங்கிக்கிறோம். என்டர் த ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ரேட்டராக செக் பண்ண போகிறோம். யூசர் என்ன ஆப்ரேட்டர் கொடுத்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தேவை. ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு நம்மளுக்கு ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆப்பரன்ஸ் தேவை. ஸோ ஆப்ரேட்டர் நம்ம யூசர்கிட்ட இருந்து வாங்குகிறோம். ஸோ ஆப்பரன்ஸை நம்ம தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் ஏ ஈக்குவல் டு ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். இல்லை இதையும் நீங்கள் ஏ அண்ட் பி வந்து யூசர்கிட்ட இருந்தே வாங்கிக்கலாம். ஸோ நான் பி ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ரேஷனாக செக் பண்ண போகிறோம். ஸோ இஃப் ஃபர்ஸ்ட்டில் வந்து இஃப் ஓபி ஈக்குவல் டு நம்ம ஏன் ஈக்குவல் டு கொடுக்குறோன்னா, ஸோ இது வந்து கம்பேர் பண்ணும். இந்த ஓபின்ற இடத்துல ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு கம்பேர் பண்ணும். ஸோ கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் நம்ம வந்து வாங்க போகிறோம். ஒரு இன்புட்டை வந்து ஸ்ட்ரிங்காக தான் வாங்க போகிறோம். ஸோ இந்த சைன் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ரேஷனை பண்ணணும்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அசைனிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாமல். ஸோ ப்ளஸ் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா ஸோ பிரிண்ட். இது வந்து நம்ம டபுள் ஸ்ட்ரிங் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணலாம். நம்ம ஒரு ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பி. இப்போ எல்இஃப் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். எல்இஃப் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு ஸோ மைனஸ் சிம்பிள் கொடுத்துடலாம். ஸோ இப்போ மைனஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா ஏ மைனஸ் பின்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஏ மைனஸ் பி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் எங்கெல்லாம் தேவைப்படுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டோட கிரேட் வந்து நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இஃப் எல்ஸ் ஸோ இந்த மாதிரி மல்டிபிளான கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இஃப் அண்ட் எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட் ஏ. ஸோ இப்போ கடைசியாக டிவிஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெஸ்டட் இஃப் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நெஸ்டட் இஃப்னா இப்போ நான் இஃப் எல்இஃப்னு கொடுக்குறேன் இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்கள் இஃப்க்குள்ளே கொடுத்துக்கலாம். அதாவது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம டிவிஷன் ஆப்ரேட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ ஏ பி. ஸோ இப்போ நம்ம கடைசியாக எல்ஸில் என்ன கொடுக்குறோன்னா, ஸோ நம்ம இந்த 4 ஆப்ரேட்டர் தான் எடுத்துருக்கோம். இன்னும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தேவையானது ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஒருவேளை இதில் எந்த ஆப்ரேட்டருமே யூசர் வந்து ஒரு இன்புட்டாக கொடுக்கல அப்படின்னா ஸோ இன்வேலிட் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்டர் த ஆப்ரேட்டர். இப்போ நான் வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் கொடுக்கலாம். ஸோ என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து 12 அப்படின்ற ரிசல்ட் பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து நம்ம கொடுத்த ஆப்ரேட்டரில் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம அண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து இன்வேலிட் ஆப்ரேட்டர். ஸோ இப்படி தான் இந்த 4 ஆப்ரேட்டர் தவிர நீங்கள் வந்து வேறு எந்த ஆப்ரேட்டர் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து இன்வேலிட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பைத்தானில் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இஃப்க்கு அடுத்து எல்இஃப்க்கு அடுத்து கடைசியாக எல்ஸ். ஸோ பைத்தானோட கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நெஸ்டட் இஃப் அதெல்லாம் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம எக்ஸாம்பிள்ஸில் தேவைப்படுறப்ப நம்ம அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.